தற்போது ஒரு அண்மை செய்தி. அரியலூர் ரயில் நிலையத்தில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணியிடம் 1 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்போது அண்மை செய்தியில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அரியலூர் ரயில் நிலையத்தில் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் வந்த பயணியிடம் இருந்து 1 கோடி ரூபாய் ஹவாலா பணமானது தற்பொழுது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை நாம் தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். கஞ்சா கடத்தல் தொடர்பாக நடத்தப்பட்ட சோதனையில் அந்த பயணியிடமிருந்து 1 கோடி ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமாரிடமிருந்து இந்த 1 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அவரிடம் தற்பொழுது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இளவரசன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். இளவரசன், இந்த சம்பவம் குறித்தான முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா ராமணி, சென்னையிலிருந்து இன்று ரயில் மூலம் அரியலூர் வந்த பயணியிடம் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது ஹவுரா எக்ஸ்பிரஸ் சென்னையிலிருந்து திருச்சி செல்லும் வழியில அரியலூர் இறங்கிய பயணிகளை வழக்கம் போல ரயில்வே போலீசார் சோதனை செய்தனர். அப்போது சந்தேகத்திற்கு இடமாக ஒருவருடைய உடனடியை சோதனை செய்ததில் அதில் 500 ரூபாய் நோட்டு கட்டுக்கட்டாக இருந்தது. இது சவால பணமா என்பது குறித்து தெரியாத நிலையில் தற்பொழுது அந்த பணத்தை வருமான வரித்துறையினரிடம் உள்ளனர். இந்த பணத்தை கொண்டு வந்த பெரம்பலூர் மாவட்டம் மேலமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த வினோத்குமார் என்பவருடன் தொடர்ந்து விசாரணை நடத்தும் நிலையில ஹவுரா எக்ஸ்பிரஸ் என்பது வடநாட்டிலிருந்து தமிழகத்துக்கு வரும் இந்த ரயில்ல வழக்கமாக கஞ்சா உள்ளிட்ட வடநாட்டு புகையிலை பொருட்கள் கடத்தி வருவது வாடிக்கையாக இருக்குது. அதனால் இந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் எந்தெந்த ரயில் நிலையத்தில் நின்று செல்லுமோ அந்தந்த ரயில் நிலையத்தில் பயணிகளை வழக்கம் போல ரயில்வே போலீசார் சோதனை செய்வனர். அந்த சோதனையின் போதுதான் இப்பொழுது கட்டுக்கட்டாக இந்த பணம் கொண்டு வந்தது தெரிய வந்தது. இந்த பணம் யாருக்காக கொண்டு வரப்பட்டது அல்லது இதற்கான உரிய ஆவணங்கள் இருக்கிறதா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை எடுத்து வரும் நிலையில் கட்டுக்கட்டாக சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அரியலூர் ரயில்வே நிலையத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி இளவரசன்.